சார், இன்று சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தமிழகத்தில் இருக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி என்று சொல்வதற்கு, இல்லை என்றால் அந்த கூட்டணியிலிருந்து விலகும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தில்லு திராணி அருகதை இருக்கிறதா என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிறார். சார், முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைத்ததிலிருந்து அவருக்கு மிகப்பெரிய தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. கடந்த 10 நாளா முதல்வருக்கு தூக்கம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி வராது, நம்ம ஸ்டெடியா இருக்கிறோம், நம்ம கூட்டணியா இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், ஜெயிச்சிடலான்னு கனவு கட்டுறாரு. அந்த கனவை சுக்குநராக மாற்றியவர் திரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷா சென்னையில் நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரங்க அமைச்சர்கள் பதறாங்க, பயப்படுறாங்க. இது ஒரு சந்தர்ப்பத கூட்டணி, இது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, இது ஒரு மதவாத கூட்டணி, இது வெற்றி பெறாத கூட்டணி அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து சொல்றாங்க. இன்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா முடியாதா? சார், நீட் தேர்வை கொண்டு வந்து யார் சார்? நீங்க 2010 பாராளுமன்றத்தில் உங்களுடைய அமைச்சர் காந்தி செல்வம் அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வம் பாராளுமன்றத்தில் அந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்துகிறார். 2013 நீட் தேர்வு வந்து விட்டது. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த போதே இந்தியா முழுவதும் நீட் தேர்வு வந்து விட்டது. அப்பொழுதுதான் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் அன்று ஆண்டு கொண்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் விலக்கு கேட்டார்கள். அதனை தொடர்ந்து இந்தியா முழுக்க 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நீட் தேர்வு 2013 முதல் இன்று வரை நடப்பதற்கு காரணம், முக்கிய காரணம் திராவிட முன்னேற்றங்களுடைய அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அந்த காந்தி செல்வன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த இந்த நீட் தேர்வு மூலம் இன்று இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள், மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் செலவு இல்லாமல் வெறும் 13,500 ரூபாயை வருடத்திற்கு அரசுக்கு செலுத்தி மருத்துவராக வாங்கிக் கொண்டிருக்கிறார் நீட் தேர்வு மூலம். அதை இப்பொழுது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இப்பொழுது மத்திய அரசு எப்படி தடை செய்ய முடியும்? இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால் கொண்டு வரப்பட்ட தேர்வு. நீட் தேர்வு உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது. உங்களுக்கு தில்லு திராணி அருகதை இருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுங்கள். உச்சநீதிமன்றத்தை நாடி நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சியுங்கள். எதற்கு நீங்கள் கூட்டணியில் முடிச்சு போடுகிறீர்கள்? கூட்டணியை பார்த்து பயப்படுகிறீர்கள் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். சார், கட்சி ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. தினம் கொலை கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. டாஸ்மார்க் ஊழல், 1000 ரூபாய் 1000 கோடி டாஸ்மார்க்ல ஊழல் மாட்டிக்கிட்டீங்க. செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டாரு. உங்க சீனியர் மந்திரி துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகளை நொண்டி சப்பாளி என்று பேசுகிறார், மன்னிப்பு கேட்கிறார். மாற்றுத்திறனாளி தரக்குறைவாக பேசுகிறார். உங்கள் மூத்த அமைச்சர் திரு பொன்முடி பட்டையா நாவுமா அசிங்கம் பேசுறாரு. பெண்களையும் சமுதாயத்தையும் தாய்மார்களையும் மதத்தையும். உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. இன்று சட்டமன்றத்தில் பழனிவேல் திறந்து பேச எனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்புறாரு. ஏன்? திராவிட முன்னேற்றங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. நீங்க அமித்ஷா வர பார்த்து பயப்படுறீங்க, அவர் வந்துட்டாருன்ட்டு. சார், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவு மணி வேடவோட வரட்ட போறாங்க. எப்போ? தமிழக மக்கள், தமிழக மொத்த மக்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசை 2026 வரட்ட போறாங்க. நீங்க வேணா உஷாரா இருங்க சார். ஒரு ஐடியா சொல்றேன். 2026 வரையும் போனீங்கன்னா மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். 234 உங்களுக்கு ஜெயிக்க முடியாது, வாஷ் அவுட் ஆயிடும். 0 தான். எப்படி 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பல முறை 0 வாங்கிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் 2026 சட்டமன்ற பொறுத்தல் நீங்க 0 வாங்குவீங்க. ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். 2026 வரைக்கும் தேர்தல் போற முன்னாடி 2025 தேர்தல் வச்சிருங்க. எப்படி இந்த கேசிஆர் அந்த தெலுங்கானாவில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, சந்திரசேகர ராவ் வச்சார் இல்லையா, ஒரு வருஷம் முன்னாடி தேர்தல் வச்சார் இல்லையா, பொது தேர்தல். அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்தை கலைச்சிட்டு 2025 அடுத்த மாதம் மே மாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் கலைச்சிட்டிங்கன்னா
2025 சட்டமன்ற தேர்தல் வந்துடும். 2025 ட்ரை பண்ணுங்க, ஜெயிக்க முடியுமா? முடியாது கண்ணா, வாய்ப்பே இல்லை. 2025 நீங்கள் கலைத்து விட்டு நீங்கள் தேர்தல் நடத்தினாலும் 2025 நீங்கள் தோற்பீர்கள். ஒழுங்காக 2026 வருகின்ற தேர்தலிலும் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பு வைப்பதற்காக பல கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியும் வலுவாக செயல்பட தொடங்கி விட்டார்கள். சட்டமன்றத்திலும் பொது இடங்களிலும் பொதுமக்களிடமும் பொதுக்கூட்டத்திலும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு நாட்கள் எண்ணப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுதான் கடைசி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற அரசாகவும், திராவிட முன்னேற்ற கடைசி முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்களாகவும், கடைசி துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசியினுடைய அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அமைச்சர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழல் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய எழுச்சியையும் வேகத்தையும் கோபத்தையும் தாய்மரணம் வந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கள்ளச்சாராயம் விஷயம் சாராயம் ஆறா ஓடுது. கஞ்சா எங்கும் கஞ்சா, எதிலும் கஞ்சா, எப்போதும் கஞ்சா. மாணவர்லாம் அதற்கு அடிமையாயிட்டாங்க. அதை அவர்கள் தடுக்க முடியல. பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடிநீரே உங்களால் கொடுக்க முடியல. சுத்தமான குடிப்பதற்கு குடிநீரே கொடுக்க முடியல. அதில் பல மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அரசு எண்ணப்படுகின்றன. ரோடு சரியில்லை, தெருவழக்கு இல்லைங்கிறாங்க, மின்சாரம் தடைப்படுது, மின்கட்டு வருது இரவில். ஏன்? உங்களுடைய அரசு நாட்கள் எண்ணப்படுகின்றன. 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணாகவும் விரட்டப்படும், மாற்றப்படும். இதற்கு தமிழக மக்களே சாட்சி சாட்சி சாட்சி.